மீனம் ராசி அன்பர்களே, இறைவன் அருளால எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். திருக்கணிதப்படி சனி பகவான் உங்க ராசிக்குத்தான் பெயர்ச்சி ஆகிறார். அதனால் உங்களுக்கு 7.5 சனியில ஜென்மச்சனி தொடங்குது. நீங்க எதுலயும் நிதானமா கவனமா இருக்க வேண்டிய காலம். எந்த ஒரு விஷயத்திலையும் பிறர் மனதை புண்படுத்தாம இருக்க பாருங்க. கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வாக்குவாதம் வரத்தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. குடும்ப செலவுகள்ல கவனமா இருக்கணும். ஆடம்பர செலவுகளையும் குறைக்கணும். கடன் வாங்குற சூழ்நிலை கூட வரலாம். சுய தொழில் செய்யறவங்களுக்கு பல தரப்பில வருமான வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். கவனத்தோடு இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகி அதிக நேரம் பணிபுரியும் நிலை வரலாம். இதனால உடல்நிலை சோர்வடையலாம். இதனால அலைச்சல் பதற்றம் கூட அதிகரிக்கலாம். மொத்தமும் எதிர்மறையாவே சொல்றீங்க. வாழறதா வேண்டாமா இப்படியும் சில பேர் கேட்பார்கள். உங்களை கவனமாக இருக்க வைக்கிறோம். அவ்வளோதான். சனி பகவான் போராட வைப்பாரே தவிர விழ வைக்க மாட்டார், கவலை வேண்டாம். விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. கால்நடைகளாலையும் எதிர்பாராத வீண் செலவு வரலாம். மாணவ பிள்ளைகள் கவனமா படிக்கணும். எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண் பெற முடியாவிட்டாலும் தேர்ச்சி அடையற அளவுக்கு கிடைக்கும். மொத்தத்துல மீன ராசிக்காரங்க எதிர்நீச்சல் போட வேண்டிய காலம். நீங்க மாசம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயில் போய் தரிசிக்கணும். தினசரி வீட்டுல குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அப்பப்போ குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. வியாழக்கிழமை தவறாம தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. ஆனா சுண்டல் மாலை போடாதீங்க. நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு தான் சுண்டல் மாலை, இவருக்கு இல்ல. பல பேர் தெரியாம இதே தப்ப பண்றாங்க. நீங்க செய்யாதீங்க. புஷ்பம் சாற்றினாலே போதும். உங்களது குல தெய்வ அருளால் குடும்பம் செழிக்க வேண்டும் என்று நமது ஓம் தமிழ் காலண்டர் நிறுவனம் மனதார வாழ்த்துகிறது. வாழ்க வளமுடன்.